படம் வந்து இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு 2 பேருமே ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து நியூ ஃபிலிம் சொன்னாங்க. ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெபியூ மூவி மாரியே தெரியல. லைக் ஆல்ரெடி நெறைய படம் நடிச்சுட்டு வந்த மாரி தான் ஆக்டிங் இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஸ்டோரி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்க அந்த ஒரு திங்க எடுத்து அத பத்தி பண்ணியிருக்காங்க. நீங்க படத்தை வந்து நேர்ல வந்து பாருங்க. அண்ட் ஆல்சோ மியூசிக் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. படத்தையே ஹைலைட் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அது என்ன முன்னாடி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிற படத்தை. ஆனா இப்ப வந்து நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்கனால கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் படத்தை வந்து பாத்தீங்கன்னா. படம் அந்த 7 நாட்கள் படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப ட்ரெண்டிங்ல பேசிட்டு இருக்க நாய்க்கடி சம்பந்தப்பட்ட படம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நடிச்சவங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு. அதே போல இவங்க எல்லாம் புது நடிகர்கள் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸலண்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இப்ப எல்லாருக்கும் லீவு, கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து பாருங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. ஓகே, ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் வந்து எல்லாருமே புதுசு, பட் அந்த மாதிரி தெரியவே இல்லை. ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. இன்டர்வெலுக்கு மேல வந்துட்டு ஒரே ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட். நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது, அந்த மாதிரி இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டக்குன்னு வந்து விழுங்கும்போது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே அவங்க எல்லாமே கிளாஸ் பண்றாங்க. நல்ல ஒரு ஜெர்க்கு தெரியுது எல்லார்டையும், அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு சின்ன நம்ம குழந்தை ஒண்ணு பாத்துட்டு இருக்காங்க மடியில உட்காந்து. ஒரு சில சீனுக்கெல்லாம் அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் உட்கார்றாங்க. அந்த அளவுக்கு குழந்தையில இருந்து எல்லாருமே பாக்குற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. செம்ம சூப்பர், பிரிச்சுட்டாரு. மியூசிக் சச்சின் சுந்தர் சூப்பரா நல்லா பண்ணிருக்காரு. டெஃபினெட்லி ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம். ஒரு சீன் கூட முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அதோட சூப்பரா இருக்கு. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு விஷயம். இப்போதைக்கு தகுந்த மாதிரி இது கொண்டு வந்திருக்காங்க. அதனால இது பெஸ்ட், சூப்பரா இருக்கு. படம் அந்த 7 நாட்கள் உண்மையா அந்த 7 நாட்கள் எனக்கு ஞாபகப்படுத்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த படம் வந்து கிளைமாக்ஸை வச்சுதான் ஜெயிச்சிச்சு. இதுவும் இந்த படம் வந்து கிளைமாக்ஸை வச்சுதான் ஜெயிச்சிச்சு. ஹீரோவுக்கு ஒரு பவர். அவர் யாரெல்லாம் பாக்குறாரோ அவர் கண்ணு கான்டாக்ட் பண்ணும் போதே அவர் இருப்பாரா இறந்துருவாரான்னு தெரியும். ஒரு நாயை பாக்குறாரு, இது 2 நிமிஷத்துல ஆக்ஷனை செத்துரும் மச்சான் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி செத்துருது. ஒரு ஆளை பாக்குறாரு, 2 நாள்ல செத்துருவாங்கன்னு செத்துறாங்க. இப்ப வந்து ஹீரோயினை பார்க்க பயப்படுறாரு. அந்த பவர் வந்த பின்னாடி நீ பாரு என்னன்னாலும் பரவாயில்லன்னு கழட்டி பாக்குறாரு. பார்த்தோன்னே 7 நாள்ல செத்துருவா சுயத்தா அப்படின்னு சொல்றாரு. செத்தாரா சாகலையாங்கிறத உண்மையிலேயே அது சொன்ன உடனே நம்மளுக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஆமா, அவ்வளவு அழகா கொண்டு போய் 2 இயர்ஸ் முடிச்சாங்க. படம் ஃபீல் குட் மூவி, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒரு ஆவரேஜ் வாட்ச், ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்துல ஹீரோயின் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரை அவங்க தான் இருக்காங்க. படம் கிட்டத்தட்ட படத்துல 80 சீன்னா 65 சீன் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பா நல்லா இருக்கு. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ். அந்த படமும் கிளைமேக்ஸ்ல தான் ஹிட் ஆச்சு. இந்த படமும் கிளைமேக்ஸ் வச்சு தான் ஹிட் ஆகும். மியூசிக் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பாக்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா செஞ்சுருக்காங்க. பயங்கர வித்தியாசம். சார் எதுக்கு சார் இப்ப தொண பேசிட்டு இருக்கிறீங்க? முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க. இது நான் சாதாரண படம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த 7 நாட்கள், அந்த 7 நாட்கள் இந்த படத்துல அம்பிகா மேடம் பாக்கியராஜ் சார ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க, காதலுக்காக உருளுவாங்க பரலுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் பாக்கியராஜ் சார் இருக்காரு. ஆனால் கண்டென்ட் வேற. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பயங்கர வித்தியாசம். சார் எதுக்கு சார் இப்ப தொண பேசிட்டு இருக்கிறீங்க? முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க. இது நான் சாதாரண படம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த 7 நாட்கள், அந்த 7 நாட்கள் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க தம்பி பேரு அஜித் தேஜ். உண்மையிலே சொல்றேன், இந்த பையன் நடிப்பு எப்படி தெரியுங்களா இருக்கு? காதல் கொண்டேன் படத்துல, சும்மா ஏதோ மைக்குக்காக சொல்ல, காதல் கொண்டேன் படத்துல ஆமா அந்த கிளைமாக்ஸ்ல திவ்யா அந்த மாதிரி நீ நடிச்சிருக்கப்பா. பொதுவாவே நான் வந்து ஆண்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன், அப்படி நடிச்சிருக்க தம்பி. தமிழ் தெரியுமா சொல்ல, புரியுதா? அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க.
யூ சா காதல் கொண்டன் பிலிம், தனுஷ் பிலிம். அவ்வளோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளவுதான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க, சூப்பரா நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஹீரோயின் உங்க பேரு ஸ்வேதா, ஸ்ரீ ஸ்வேதா. இனிமே இந்த படம் பாக்குறவங்க எல்லாமே சிரிக்கினே ஸ்வேதா. ஏன்னா அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல நீங்களும் அந்த நாய் கடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரேபிஸ்ட் நோய் வருது இல்லையா, சரி ஏதோ ஒண்ணு அந்த அந்த ரேபிஸ்ட் நோய் வந்த உடனே ரேபிஸ்ட் அந்த அந்த நோய் வந்த உடனே உண்மையிலேயே பக்காவான பர்ஃபார்மன்ஸ். நான் சொல்றேன் கேளுங்க, எப்படி ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா, கை கொடுப்பாங்க. நான் எதனா பண்ணுவேன், அப்புறம் நீங்க வந்து அது எதனா இது பண்ணுவீங்க. அது இதுல இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சரிங்களா? இருந்தாலும் நீங்க சிஸ்டர் இல்ல, ஓகே? அந்த மாதிரி பர்ஃபார்ம் உண்மையிலே சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குதுங்க, கண்டிப்பாக. அந்த மச்சத்தை நான் பாத்துட்டேன். நீங்க பாத்தீங்களா? நான் பாத்தையா? நீங்களே காட்டுங்க அந்த மச்சத்தை. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா மச்சத்தை? எப்படி நயன்தாரா அவர்களுக்கு மூக்குக்கு கீழே மச்சம் இருந்து அது ஒரு ராசியா இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த ஸ்ரீ சுரேதா அவர்களுக்கு இருங்கப்பா, இந்த தாடைக்கு கீழே புரியுதுங்களா, இந்த இடத்துல ஒரு அருமையான மச்சம். அந்த மச்சம் தாங்க உங்களுக்கு ராசியா வர போறது. இந்த இடம் மச்சம் மட்டும் இல்ல, கொஞ்சம் ரைட்ல திரும்பினீங்க, லெப்ட்ல திரும்ப அங்கேயே ஒரு மச்சம். கரெக்டா? அந்த அளவுக்கு நான் வந்து இந்த அந்த 7 நாட்களை நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு மொத்தம் 7 மச்சம் இருக்கு, நான் 2 மச்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 5 மச்சம். நீங்க வந்து 5 அந்த 7 நாட்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உண்மையில் அந்த மாலையா கூட இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு துடிக்கிறாங்க, வெடிக்கிறாங்க, படிக்கிறாங்க, முடிக்கிறாங்க. ஆனா அது 2 பேரையும் சேர விடாம அப்பாவும் அம்மாவும் பிரிக்கிறாங்க. நான் சேர்த்து வைக்கிறாங்க, இந்த காதல நான் சேர்த்து வச்சுதான் நினைக்கிறேன். புடிப்பா, இன்னொரு மேல காணும், ஒரு மேலதான் போடுமா இவருக்கு போடுமா. ஓகே, மாங்கல்யம் தந்து நானே நம்ம ஜீவன கேட்குமா சப்பாதி சர சர சர. உண்மையிலேயே இவங்க காதலை சேர்த்து வச்சது வந்து அந்த ரேபிஸ்ட் வந்துதான் சேர்த்து வச்சது. அந்த ரேபிஸ்டுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கொஞ்ச நாளாவே அந்த நாய்க்கடி வந்ததுனால அந்த ரேபிஸ்ட பத்தி எல்லாரும் வந்து என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க. ரேபிஸ்ட் இந்த தம்பி தான் மியூசிக் டேரக்டர். நீங்க மாலை காலி ஆகி போச்சு. மாங்கல்யம் தந்து நானே. இந்த தம்பிக்கும் விரைவில் ஒரு நாய்க்கடி ஏற்பட்டு இவருக்கும் ஒரு ரேபிஸ்ட் வரணும், சரிங்களா? வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்துல கிளைமேக்ஸ் ஃபைட் சும்மா சூப்பரா இருக்கு. ஃபைட் மாஸ்டர் பேர் என்னன்னு தெரியலையே, ராகேஷ் மாஸ்டர். ராகேஷ் வந்திருக்காரா? வாங்க, நீயே வா. ஏப்பா, இந்த தம்பி எனக்கு தெரியும்பா, இவங்க அப்பா எனது நண்பர். நாங்க ஃபைட் பண்ணும்போது வாங்க 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 வாங்க. வாழ்த்துக்கள். இவருக்கு ஏற்கனவே நாய் கடிச்சிச்சு, இவருக்கும் விரைவில் ஒரு நாய் கடிச்சு ஒரு ரேபிஸ்ட் ஆகணும். அதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாலை காலி ஆகி போச்சு, அதெல்லாம் பூ மட்டும்தான். உண்மையிலே சொல்றாங்க, இந்த படத்திற்கு அவார்டு படத்தோட டைரக்டர் வந்திருக்காரா? டைரக்டர் பேர் என்ன சார்? ரோகிணியா? சுந்தர். அந்த சுந்தர் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இந்த படத்துல உங்களோட டைரக்ஷனையும் தாண்டி ஸ்கிரீன் பிளே ஒரு இடத்துலயும் ட்விஸ்ட் சார். அது வந்து விரைவில் பாருங்க. இந்த வருடத்தில் 2025ல உங்களுக்கு அவார்டு கொடுக்கலன்னா பாருங்க இந்த படத்திற்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பேர் என்ன? முரளியா? முரளி கவிதாஸ். உங்களுக்கும் முரளி கபீர்தாஸ் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு படம் தயாரிச்சோம் அப்படின்னு மட்டும் இல்லாம நல்ல ஒரு தரமான படம் தயாரிச்சிருக்கையா அப்படின்ற ஒரு நேர்த்தியான ஒரு படத்தை கொடுத்திருக்கீங்க. அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஏதோ
ஏதோ ஒரு ரெண்டு ஏமா இங்க வாங்க என்ன பாத்தீங்களா? பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அடுத்த படத்துக்கு இந்த பொண்ணை வந்து கமிட் பண்றாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துல இந்த பொண்ணு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல இந்த மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த ரேபிஸ்ட கொடுத்த அந்த ரேபிஸ்ட் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நான் 2 மச்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 5 மச்சம் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். சரிங்களா? உண்மையிலேயே சூப்பருங்க. மற்றும் இதுல நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரங்களுமே நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஸ்கிரீன் பிளே தாங்க இந்த படத்துக்கு. ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்திற்கு. இந்த புறாத வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு. அந்த 7 நாட்களுக்கு வணக்கத்தை போடு.